சுப்பிரமணியா மாறக்கூடிய நாள் என்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு நட்சத்திரம் என்ன யாருக்காவது தெரியப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரி இன்றைய தினம் வேளாளர்களுடைய தினம் மூல நட்சத்திரம். யாரெல்லாம் ராஜா போல வாழணும், வாழ்க்கையில ரொம்ப சங்கடங்கள் இருக்கு, வாழ்க்கையில இன்னும் நம்ம ஒரு வீடு வாங்கணும், குழந்தை கல்யாணம் பண்ணணும், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும், நம்மளும் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டிய நாள். இன்னைக்கு சிறப்பு சாத்தினா அது இறைவனார் மட்டும் இந்த சிறப்பு சாத்தி இல்லை, சூரிய பெருமானும் சிறப்பு சாத்தி தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு சூரியனுடைய நிறம். இரண்டாவது இந்த வரைக்கும் அமைந்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையாவே அமைந்தது. சூரியன் நமக்கு என்ன பண்ணுவார் சொல்லியிருக்கேன், பிந்து சாபத்தை நிவர்த்தி பண்ணுவார். ஒரு மனிதன் ராஜா போல வாழணும்னா சூரியனோட அனுகிரகம் இருந்தால் தான் ராஜா போல வாழ முடியும். சூரியன் தான் நமக்கு ஆளுமை பவரை கொடுக்கக்கூடியவர். அந்த ஆளுமை பவர் இருக்கிறவங்க தான் அரசாட்சி ஆள முடியும். அப்படி நமக்கு இந்த அருளெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சுகமான நாள் கந்தசக்தி திருநாளுடைய 2ஆம் வருடத்தில் 5ஆம் நாளாக மாலை நேரம் அபிஷேகம் அழைத்து பெருமாளுக்கு திருசரி அர்ச்சனையானது நடைபெறுகிறது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்க முடியாது. பூஜை பண்ணணும். இந்த சண்முகார்ச்சனைக்கு யார் கொடுக்குறீங்களோ அவங்க கண்டிப்பா இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுங்க. அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அலங்காரத்துக்கு உண்டான புஷ்பத்துக்கு யாராவது உபயோகம் பண்ணுங்க. அண்ணாபிஷேகத்துக்கு உண்டானதுக்கெல்லாம் யாராவது உபயோகம் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கக்கூடிய நேரத்துல தான் இன்னும் மேலும் மேலும் வழிபாடு செய்ய முடியும். செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல முடியும். சந்திக்கக்கூடிய நேரத்துல தான் பேச முடியும். டெய்லி வந்து தீபாவளி பண்ணும்போது உங்களுக்கு பேச மாட்டோம். திருவிழா விசேஷ நாட்கள் தான் உங்களையும் பேச முடியும். எல்லோரும் சேர்ந்து வழிபாடுகளை சிறப்பாக நம்ம தெய்வங்களுக்கு செய்வோம். அவர் நம்மை காக்கட்டும் என்று பிரார்த்தித்து வழிபாடுகளை இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. Jada
வழிபாடுகளை செய்வதற்கு முன்னாடி நீங்க ஒவ்வொரு நாளும் வருது அர்ச்சனைக்கு முன்னாடி பூஜைகள்லாம் செய்து அதற்கு அடுத்தபடியாக தான் நம்ம அர்ச்சனை செய்யணும். அது ஏன் யாருக்கா தெரியுமா? இறைவன் அதுக்குள்ள அந்த விக்கிரகத்துக்கு ஒழுங்கிட்டு இருக்காதுங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா ஒவ்வொரு முறையும் பூஜைகளை செய்யும் பொழுது அதை மீண்டும் வரவேற்பவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? நமக்கு தேடி வந்தவங்களை நம்ம என்ன செய்வோம்? வரவேற்போம். வாங்க உட்காருன்னு சொல்லுவோம். தண்ணி கொடுப்போம், கையை வந்து தண்ணி கொடுப்போம், குடிக்க தண்ணி கொடுப்போம். இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு முதல்ல மரியாதைகளை செய்வோம். செய்த பிறகு போற்றி சொல்லுதல் அப்படிங்கிறது தான் நாமாவளிக்கு உண்மையான அர்த்தம் என்ன? போற்றி சொல்லுதல். அவரை போற்றி சொல்லியிருக்கு. எதுக்காக போற்றி சொல்றோம்? ஒருத்தர் வந்து ஒருத்தர் தேடி போயிருக்கிறோம், இன்னும் ஒருத்தர் நம்மளை தேடி வந்திருக்காரு அப்படின்னா அப்படி வந்திருக்கக்கூடியவரை நம்ம விமர்சித்து உட்கார வசீகரம் பண்ணின பிறகு அவரை நம்ம போற்றி பாட வேண்டியது காரணம் என்ன? அதாவது போற்றி சொல்லுவது அப்படின்னா அவரிடத்தில் நம்மளுடைய வேண்டியதை பெறுவதற்காக. உலகத்திட்ட ஒரு விஷயம் நடக்கணும், அவர் காக்க முடியுது, உங்களை போது யாரு அப்படின்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி இறைவனை வந்து போற்றி சொல்றது பொய் இல்லாத போற்றி சொல்றது. மனிதா இருக்கக்கூடிய அந்த சகஜமான வாழ்க்கையில போய் போற்றி சொல்றோம்னா அது காக்க முடியும். இறைவனை நம்ம போற்றி சொல்றது நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளையும் தேவைகளையும் பொறுத்தது. நீ இதெல்லாம் செஞ்ச விஷயங்கள்லாம் செஞ்சிருக்க, இவங்களெல்லாம் சுதாரணம் பண்ணிருக்க, இவங்களுக்கு இந்திராணிக்கு மாங்கல்யம் கொடுத்துருக்க, எனக்கு இதெல்லாம் கூட அம்மா கிட்ட வளர்ந்து போய் கேட்கும்போது வேணும் அப்படிதான் பேசுவோம். அம்மா கிட்ட கேட்கும்போது சொல்லி ஏற்பாடு பண்ணுமா? தாயின் சிறந்த தயாரன் யாரு? பரமேஸ்வரன். அவரோட குழந்தை அப்படின்னா தாயின் சிறந்த தயாரன். அப்படி இறைவன் எல்லாம் நம்மளுடைய தன்மையை பார்த்து யோசிப்பார். ஆனா ஒரு வயசு குழந்தைகிட்ட ஒரு சப்பாத்தி கொடுக்க முடியாது. அப்படி நம்மளுடைய தன்மை அவங்க கையில இருக்கு, அவங்க குழந்தை நம்ம கொடுக்க முடியும். அப்படி இறைவனை போற்றி சொல்லுறது தான் இந்த நாமாவளி சொல்லக்கூடிய அர்ச்சனை. இந்த நாமாவளி அர்ச்சனையில்
எதிர்வேதம். 4 வேதத்துல நாமாவளிக்கு சிறந்தது எது? எதிர்வேதம். முருகப்பெருமான் என்னவா இருக்காரு? எதிர்வேத ஸ்துதாய நமஹ. எதிர்வேதமாக இருக்காரு. என்னவா இருக்காரு? முருகப்பெருமான் எதிர்வேதமாக இருக்காரு. எதிர்வேதத்தை கேட்க ஆசைப்படுறாரு. எதிர்வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நானே அருணகிரிநாதர் சொல்லும்போது ஒரு பாட்டு சொல்றாரு. நீலம்பொருள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வதனை அதாவது வாழ்வன வேலைக்கு மனநாள் மாண்ட தாரைக்கு தருவாரு. நான் அந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாலத்தட்டும் பெருமானே. என்ன சொல்றாரு? நான் அந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாலத்தட்டும் பெருமானே. யார் மாலத்தட்டுவாங்க? அப்படி முருகப்பெருமான் மாலத்தட்டுவார். நான் தான் 4 வேதத்திற்கு பொருள் சொல்லக்கூடிய ஒரே கடவுள் யாரு? முருகப்பெருமான். இப்படி ஒவ்வொரு வழிபாட்டிலையும் ஒவ்வொரு சிந்தனைகளையும் நம்ம சிந்திச்சோம். இப்படி இறைவனை நம்ம போட்டி சொல்றத எதிர்வேதம். அந்த எதிர்வேதத்திலே நம்ம கடைசி என்ன? சிவனடியார் எல்லாம் சொன்னான். சிவன் ஆரம்பித்தது எதிர்வேதத்திலே கிடைக்கப்பட்டதுதான் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரம். ஓம் நமச்சிவாய மந்திரம் கிடைக்கலைன்னா ஓம் சரவணபவாங்கிற மந்திரமே நமக்கு கிடைச்சிருக்காது. அது ஆமாவா இல்லையா? எதிர்வேதத்தின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே நாமாவளி ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற வார்த்தை. அதைத்தான் ஸ்ரீயுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீயுத்தா வியாச பிரசன்ன மகாமந்திரஸ்ய அகோரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ருத்ரம். ருத்ரத்துடைய அபிஷேகம் பண்ண சாமி கேட்கறீங்கள? ருத்ரம் எது இருக்கு? எதிர்வேதத்தில் இருக்கு. அந்த எதிர்வேத ரூபம் யாரு? முருகப்பெருமான். எதிர்வேதத்தில் நமக்கு என்ன வார்த்தை வந்தது? ஓம் நமசிவாய. அந்த எதிர்வேதத்தில் இருக்கக்கூடிய நாமம் அப்படின்னு சொல்லக்கூடியது போற்றி சொல்லுது. ருத்ரம்னா என்ன அர்த்தம்? பாவங்களை போக்க வல்லது. போற்றி சொல்றது. நம சோமாய அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவளிதான் யாரு? நீ இப்படி நீ அப்படி நீ அப்படின்னு போற்றி சொல்லு. அதை அடுத்தபடியா ருத்ரத்துல என்ன வருது? சாமகம்னு சொல்லக்கூடிய மந்திரம். சாமகம்னா என்ன? எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்கு. உன்னை போற்றி சொல்லிட்டேன், எனக்கு இதெல்லாம் வேணும். என்ன வேணும்னு கேட்கிற சமத்துல மந்திரத்துல என்ன வருது? கோதுமாஜமே விராஜமே வாஜாஜமே முகாஜமே விரஜமே சரஜமே சத்தியமே. எனக்கு சாதம் வேணும், கோதுமை வேணும், பாசிப்பயிர் வேணும், மொச்சப்பயிர் வேணும், கடலை வேணும், சூரியகாந்தி பூ வேணும், எண்ணெய் வேணும், எள்ளு வேணும், உளுந்து வேணும், பால் வேணும், தயிர் வேணும். கேட்கறதுக்கு பேர் என்ன? சமதம். 13 அணுவாகும். 13 பேர்களா ருத்ரம். 13 அணுவாகும் சமதம். ஒரு வழிபாட்டில் நம்ம சொல்லக்கூடிய என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வீட்டுல யூடியூப்லயோ இல்ல ப்ளூடூத்லயோ கனெக்ட் பண்ணி பாட்டை போடுறதோ லலிதாசாஸ்திரத்தை போடுறதோ பிரயோஜனம் இல்லை. அதுக்கு புத்தகத்தை கொடுத்துருக்காரு, பாஸ்கராக எழுதியிருக்காரு விளக்கம். அதை வாங்கி படிக்கணும். நான் 5 சமமா படிப்பேன் அப்படிங்கிறத பெருமை வேண்டாம். அதுக்கு அர்த்தத்தோட படிச்சு நீங்களும் நல்லது தெரிஞ்சுக்க. நான் தப்பா சொன்னா எனக்கு சொல்லு, நான் தெரிஞ்சுக்க தயாரா இருக்கேன். இப்படி ருத்ரமும் சமதமும் என்னன்னு சொல்லுது? சிவபெருமானை போற்றி சொல்லுது. சிவபெருமானத்திலிருந்து நமக்கு தேவையானதை வாங்கி தருது. இதனால்தான் ருத்ராபிஷேகம் சிறப்புன்னு சொல்றாங்க. ருத்ராபிஷேகம் எதனால சிறப்பு? செய்வதனால் பாவம் போகுது, பாப்பதனால் மோட்சம் கிடைக்குது. வழிபாடு பாப்பதனால் மோட்சம் கிடைக்குது. வழிபாடு செய்வதால் பூலோகத்தில் மாறத்துக்குண்டான பொருள் கிடைக்கும். இதனால ருத்ர சிறப்பு. அப்படி எதிர்வேதத்தின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய வழிபாடாகப்பட்டது இளையனாருக்கு இந்த அர்ச்சனை நாமாவளிகளை நம்ம எதுக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை நமக்கு இல்லை. முருகப்பெருமான் அர்ச்சனை நாமாவளிகளால் பூஜை செய்யும் பொழுது நமக்கு தேவையான இறைவனிடத்தில் முதல்ல அவர் போற்றி சொல்லி அர்ச்சனை முடிஞ்சு பூஜை ஆகும்போது இதை அவர் மனசாக வேண்டிக்கிறது, வழியை கேட்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னா தேவைதான் குருவா உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை. என்னைக்கு நம்ம அவர்கிட்ட இருக்கையில் நீட்டுறோமோ அன்னைக்கு நம்ம தேவைகள் பூர்த்தியாயிடும். ஆனா நீட்டுறதுக்கு முன்னாடி பெரியவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் காட்டுறதுக்கு முன்னாடி நம்மள 3 பேர் பார்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஒருத்தர் கை காட்டுறது நம்மள 3 பேர் பார்க்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கை நீட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நம்ம கேட்கறது நியாயமா தர்மமா
எங்க போனா ஒரு ராஜா. அதனால எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நாமாவளி சத்ரு சங்கார கிருஷ்ணியோட முதல் அர்ச்சனை. முதல் நாமாவளி சத்யோஜாதம். சுவாமிக்கு 6 முகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 6 முகம் எப்படி வந்தது அப்படிங்கிறது சிவபெருமானுடைய 5 முகங்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், ராமதேவம், சத்யோஜாதம் சொல்லக்கூடிய 5 முகங்கள். 6வது முகமாக இருக்கக்கூடிய அதோமுகத்திலிருந்தும் முருகப்பெருமான் 6 அக்னி கையா, அதாவது நெருப்பு சுடரால் வந்து சரமபுரிகள் பிறக்கிறாரு. 6 கார்த்திகை பெண்ணால் வளர்க்கப்படுறாரு. பராசக்தி 6 பேரையும் ஒன்றாக மாறுறார். இது முருகப்பெருமானுடைய ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது அடிப்படை. இப்படி முதல் முகமா இருக்கக்கூடியது சத்யோஜாத முகம். அந்த முகம் என்ன இடத்துல இருக்கு? 6 முகங்கள் பார்த்து சொல்லக்கூடாது, அப்படி இல்லை. இது சிலையா வடிக்கிறதுக்கு இந்த ரூபம். சுவாமிக்கு 6 முகம் இருக்கிறது. முதல் முகம் நம்ம தலைக்கு மேல இருக்கக்கூடியது சத்யோஜாத முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முகம். கிழக்கு பார்த்தா அந்த முகம் இருக்கும். இப்படி இந்த சத்யோஜாத முகத்துடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா சரவண பவ.
அவருடைய பேர் என்ன? அவரு நம்ம உடம்புல என்னவா இருக்காரு? நம்ம உடம்புக்கு 6 அங்கங்கள் முக்கியமா: ஹிருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அஸ்தம். ஹிருதயம்னா இதயம், சிரசுனா தலை, சிகைனா பூமி, கவசம்னா உடம்பு, நேத்திரம்னா கண்ணு, அஸ்தம்னு சொன்னா 2 கை 2 கால். இது எல்லாம் நம்மளுடைய அங்கங்கள். முருகப்பெருமான் இந்த முருகத்தில் சரவண பவன் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் சத்யோதான முகத்திலிருந்து வெளிவந்த முருகப்பெருமானுடைய பெயர் சரவண பவன் பேரு. அவர் நம்ம உடம்புல ஹிருதயமா இருக்காரு. 6 மணிக்கு அர்ச்சனை பண்றோம், 5 மந்திரம் சொல்றாரு, நம்ம கேட்கிறோம். அவர் நமக்கு டைம் பாஸ் பண்றாரு, நானும் வாங்கினாலும் பரவாயில்ல கேட்டுட்டு போகலாம் இருக்கிறாரு. கேட்கிறோம் அப்படின்னா இது எந்த விதிச்சையும் நமக்கு பிரயோஜனமே இல்லை. வாத்தியார் சொல்லி கொடுக்கும் போது பாடத்தை கவனிக்காத எத்தனை தடவை விடிய படிச்சாலும் மண்டையில நிற்காது. அந்த மாதிரிதான் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லும் போது நம்ம அதை உள்வாங்கி கேட்டுக்கல அப்படின்னா பின்னாடி கிடைக்கும், அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. அப்போதைக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குமோ அதை வச்சு தீர்வு கேட்டுக்கலாம். அப்படி முதல் முகமாக இருக்கக்கூடியது சத்யோதாசபுரம். அந்த படத்திலே நல்லவருக்கு பேர் என்ன பேரு? சரவண பவ அப்படிங்கிற பேரு. அது நம்ம உடம்புல என்னவா இருக்காரு? இதயமா இருக்காரு. அப்போ இவரை வழிபட்டா இதே சம்பந்தப்பட்ட யார் என்னமாகுமா ஆகாதா? மனசுல வச்சுதான் இருக்க முடியும். 2வது முகம் வாமதேவ முகம். வாமதேவ முகம்ங்கிறது சுவாமிக்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய முகம், எப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய முகம் வாமதேவ முகம். சண்முகருக்கு 2வது முகம். அப்படி வாமதேவ முகத்துக்கு பார்த்தேன். வாமதேவ சுரங்காவு நாயாசோரி சுந்தராகாரம் சீயம் வெகேகரவாக ஆதேவாய மோகம் பலவிகரணாய நம பலாய நம பலப்பிரமதனாய நம சர்வபூததமனாய நம மணான்மனாய நம. வாமதேவ சுப்பிரமணியாய நம. ஓம் சங்கி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மோட்சகாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாபலாய நம. ஓம் சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாபலாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாபலாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாபாயாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாபலாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாபலாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாபாயாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாவிகாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாவிகாய நம. ஓம் சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாசுதாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாருத்ராய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாதேவ பிரியாத்மஜாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாதுலேய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாசம்யானாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாவிடய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாமாயா சுதாய நம. ஓம் சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாமயூராய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாபாலாய நம. ஓம் சோமி நம. ஓம் சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாசாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாபாலாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாபாலாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ. ஓம் சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாமந்தாய நம. ஓம் சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாமந்தாய நம. ஓம் சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாபலாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாராஜ நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாராஜ நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாராஜ நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாசங்கீதஸ்யாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மதுசூதனாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மதுசூதன பூஜாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாசங்கரே நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாநிதிராய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாபிரகாசாய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாவிடய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாபிரகாச நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாயசரே நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாமாத்ரே நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாத்ரே நம. ஓம் சோமி பிரணவஸ்வாமதேவ பிரம்மண்ய மகாவிடய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாராஜ நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாராஜ நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய மகாவிடய நம. சோமி பிரணவஸ்வாமதேவ ஸ்ரீவிதிகால பிரம்மண்ய
महायस्ते नमो सोमि प्रणवोदमादे दृढिका ब्रह्मे महामन्त्रे नमो सोमि प्रणवोदमादे दृढिका ब्रह्मे महागणे नमः ओम सोमि प्रणवोदमादे दृढिका ब्रह्मे महाविषे नमो सोमि प्रणवोदमादे दृढिका ब्रह्मे विमानराज नमो सोमि प्रणवोदे कामदेव दृढिका ब्रह्मे मंत्रे उजिराज नमो सोमि प्रणवोदमादे दृढिका ब्रह्मे महाबली प्रिया नमो सोमि प्रणवोदमादे दृढिका ब्रह्मे रत्नाकरवल्लभ नमो सोमि प्रणवोदमादे दृढिका ब्रह्मे महामन्दार सोप्रिया नमो सोमि प्रणवोदमादे दृढिका ब्रह्मे महासेनानी नमो सोमि प्रणवोदमादे दृढिका ब्रह्मे मंडलाप्य वासिने नमो सोमि प्रणवोदमादे दृढिका ब्रह्मे महाराजेन्द्र पूर्णाय नमः आदे मुहूर्तम्या नमः सर्वोपचारान् समर्पयामि अर्घ्यं दत्त्वा இரண்டாவது தினம் 50 நாமாவளிகளை முடிந்து இப்போ மூணாவது தினம் இப்போ இந்த இரண்டாவது முகத்துடைய முருகப்பெருமானுடைய பேர் வாமதேவ முகம்னு சொன்னேன். அந்த வாமதேவனுக்கு முகத்திலே வந்த முருகப்பெருமானுடைய பேர் என்ன? யாருக்கு தெரிஞ்சுங்க? லவணவசர கணக்கு. அடுத்தது அவங்க நம்ம உடம்புல என்னவா இருக்கு? சிரசுன்னு சொல்லக்கூடிய தலையா இருக்கு. அந்த சக்தியில சொல்லலையா தலையை காக்க அப்படின்னு. அப்படி நம்ம உடம்புல தலையா இருக்கக்கூடிய வாமதேவ முகத்திலிருந்து வந்த சுப்பிரமணியர். வாமதேவ முகத்திலிருந்து சுப்பிரமணியன் பேர் என்ன? ரவண வாச. அவர் நம்ம உடம்புல தலைப்பகுதியாக இருக்கிறார். சிரசு அப்படின்னா தலைமுக்கு. அப்போ இந்த முருகனை வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும்? மண்டை சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்தாலும் வியாதிகள் குணமாகும். வியாதி மட்டும்தான் கேட்டா மூல அங்கதான் இருக்கு. நல்ல கல்வி ஞானத்தை கொடுப்பவர் அவர். அதையும் ஆபரணம். இப்போ மூன்றாவது முகம் சொல்லக்கூடிய அமோர முகம். அது என்ன பகுதியில் இருக்கு? தெற்கு பகுதியில் இருக்கு. தெற்கு பகுதியில் போகலாம். நம்ம கோயிலில் ஆளுநர் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய முகம் அகோர முகம் இருக்கு. அந்த அகோர முகம் இப்ப நாம வருது.
दीक्षा गुणजे नमः सिंधौक्लीं नमोजराघोरसिंगारकाल ब्रह्मण्य सुरमागादि गुणागमं सिंधौक्लीं नमोजराघोरसिंगारकाल ब्रह्मण्य स्वर्गलोकादि बुद्धे नमः सिंधौक्लीं नमोजराघोरसिंगारकाल ब्रह्मण्य सुसये नमः सिंधौक्लीं नमोजराघोरसिंगारकाल ब्रह्मण्य सुदाय नमः सिंधौक्लीं नमोजराघोरसिंगारकाल ब्रह्मण्य सुधागीताये नमः सिंधौक्लीं नमोजराघोरसिंगारकाल ब्रह्मण्य सुधीरवदने नमः सिंधौक्लीं नमोजराघोरसिंगारकाल ब्रह्मण्य மூணாவது மகன் என்ன மகன் சொன்னேன் அகோரம். அந்த அகோரம் எழுதுறது முதல் பெருமானுடைய பேர் என்ன? வனக வச்சக அப்படிங்கக்கூடியது அவருடைய பேர். சரவணன் மட்டும்தான் ஒரு பேர் இல்லை. அந்த சரவணனை 6 முறையா திருப்பி கொடுத்து வந்ததுதான் அவருடைய பேர் தான். மூணாவது அவருடைய பேர் என்ன? வனக வச்சக அப்படிங்கக்கூடியது தெற்கு முகத்தில் இருக்கக்கூடிய முதல் பெருமானுடைய பெயர். அவர் நம்ம உடம்புல என்னதான் இருக்காரு? என்னதான் இருக்காரு? 3-4 நாள் சொல்றீங்க. நம்மளுடைய சிகையா முடி, நம்மளுடைய குடிநீர் சொல்றது ஊர்துவ சிகை அப்படின்னு சொல்லணும். குடிநீர் மேல தூக்கி போடணும்ன்றது ஆத்ம சாஸ்திரம். ஊர்துவ சிகை நம்மளுடைய பழக்கம். அப்புறம் அந்த முழுமையாக அது நம்மளுடைய உச்சியா இருக்காரு. இதுக்கு பேர் குடிநீர் நாம் சொல்றோம். இதுக்கு பேர் சகஸ்ராரம் பேர். 6 சங்கத்துல என்னது சகஸ்ராரம். இதற்கு பேர் தான் ஒவ்வொரு நமக்கு 6 சக்கரத்திலையும் 6 தெய்வங்கள் இருக்காரு. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தியான கிளாஸ்ல போயிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிறது சித்தலட்சுமி வல்லபாம்பா சரேக மகாகணபதி அம்சஸ்வம் பாதகாமி. நம்மளுடைய ஃபைனல் காலேஜ் சொல்லிட்டு இருக்காங்க ராமகிருஷ்ணா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பேர் முதல் சக்கரம். அது விநாயகர். அடுத்த சக்கரம் வாணி சரஸ்வதி சமேத பரபிரம்மணேமா பிரம்ம அடுத்ததா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஸ்ரீதேவி பூதேவி சமேத மகாவிஷ்ணு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது கௌரி பார்வதி சமேத பரமேஸ்வர். அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது 4 சுரேகி சாமி. இந்த 2 எந்த சாமி இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுதான் இல்லை. அதுக்கு மேல சாமி இல்லா? விநாயகர் சொல்லிட்டேன், பிரம்மா சரஸ்வதி சொல்லிட்டேன், லட்சுமி பெருமாள் சொல்லிட்டேன், பார்வதி பரமேஸ்வரன் சொல்லிட்டேன். இதுக்கு மேல சாமி சொல்லுவாங்க யாரு? அப்புறம் சிவபெருமான் வந்து விநாயகரே இருக்காரு. அவரோட பெரிய சொல்லுங்க சொல்ல முடியாது. என்ன தெரியாது. அப்படி நமக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாக்கிய விசுத்தி சகஸ்ராரம் சொல்லக்கூடிய 6 சக்கரங்கள்ல 4 சக்கரம் நமக்கு நல்லா தெரிஞ்சது. அதுக்கு அடுத்தபடியா சொல்லக்கூடியது அம்ச பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பராசக்தி அம்ச பரசிராஜ அம்சஸ்வம் அப்படின்னு சொல்லுவோம். இது 5வது. அப்ப 6வது என்ன? மனோன்மணி சமேத சதாசிவமூர்த்தி நமக்கு கடைசியா இருக்கிறதுதான் பராசக்திக்கு மேல இருக்கக்கூடியவர்தான் சதாசிவன். அவர்கிட்ட அப்படியே சேர்த்து இப்படி 6 சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடியதுல இந்த இடத்துல இருக்கிறது யாரு? சதாசிவன். அந்த சதாசிவ ரூபத்திலே நமக்கு தலையை தாக்கக்கூடியவர் அந்த பெருமாள். 3 முகங்களுக்கு 4வது போகும். பீதாம்பரோ வீரஞ்சகரங்கர பிரம்ம மாலுங்கா சசுரஞ்சே ராம சந்திரசேகர தந்துடா
வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத். ஓம் சௌமிய நமோ தேவதே சுத்ரோகான் சுப்ரமணிய ஹரிமான் சம்சாரம் ஓம் சௌமிய நமோ தேவதே சுத்ரோகான் சுப்ரமணிய விட்டய ராம சௌமிய நமோ தேவதே சுத்ரோகான் சுப்ரமணிய திவ்ய ஓம் சௌமிய நமோ தேவதே சுத்ரோகான் சுப்ரமணிய திவ்யத்யாய ஓம் சௌமிய நமோ தேவதே சுத்ரோகான் சுப்ரமணிய ஏகாதிகார ஓம் சௌமிய நமோ தேவதே சுத்ரோகான் சுப்ரமணிய ஏகாதிகார ஓம் சௌமிய நமோ தேவதே சுத்ரோகான் சுப்ரமணிய ஆலய மோகனார ஓம் சௌமிய நமோ தேவதே தற்புருஷம் அப்படிங்கக்கூடிய முகத்திலிருந்து வெளிவந்த பெருமாள் அவர் பேர் நவல சரவர். அவர் நம்ம உடம்புல என்னதான் இருக்காரு? நிறைய கிளாஸ்கள் கவச்சம் தான் இருக்கு. கவச்சம்னா உடலுக்கு பேர். 6 அங்கங்கள் சொல்லி கொடுத்தேன். ஹிருதயம், சிரசு, சிகை, கவச்சம், நேத்திரம், அஸ்திரம்னு சொல்லக்கூடிய 6 அங்கங்கள் தான் உடம்புல. சிவபெருமானுடைய 5 முகங்களும் 6 அங்கங்களும் ஒன்றா சேர்ந்துதான் உலகத்துள்ளார். 11 ரூபம், 5 முகங்கள் 5 முகமாகவும் 6வது இந்த 6 அங்கங்களும் ஒன்றாக சேர்ந்ததுதான் அகோமுகம். அதனாலதான் நான் திரும்ப சொல்றது, சண்முக பெருமான பின்னாடி கண்ணாடி வச்சு பார்க்கறதுக்கு உண்மையான காரணம் 6 அங்கங்களும் ஒன்று சேர்ந்த ஒரு வீரியமான முகம். அந்த முகம் ரொம்ப உக்கிரமா இருக்கும், ரொம்ப ஒளிக்கதிராக இருக்கும், சூடாக இருக்கும், அக்னி சுவாயா இருக்கும்.
இதை நம்ம நேரா பார்க்கக்கூடாது. கிரகணம் தண்ணி சூரியன் எப்படி பார்க்கணும்? கண்ணாடி வழியா லென்ஸ் வழியா பார்க்கணும். அந்த மாதிரி கிரகணம் சார்ந்து இருக்கக்கூடிய வீரியம் உள்ள முகம் அந்த அகோமுகம். அந்த அகோமுகத்தை எல்லாரும் நேரா தரிசனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முருகன் கோயில பின்னாடி கண்ணாடி வச்சிருக்காரு. நீங்க முகம் பார்க்கறதுக்காக கண்ணாடி வைக்கல, உங்களுக்கு முகம் தெரியாது அதுக்காக தான் பின்னாடி கண்ணாடி வச்சிருக்காருன்னு மட்டும் நினைச்சுக்காரு. அப்படி பண்ணணும் முடிவுபட்டா பின்னாடி கருவறை பின்னாடி செவுத்துல ஓட்ட போட்டு வச்சு முகத்தை பார்க்க வச்சிருவாங்க. பெரிய பெரிய கோயில் சுதர்சனத்துக்கு பின்னாடி நரசிம்மரை பார்க்கறதுக்கு ஓட்ட வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துக்கலாம். அப்ப முருகன் பெருமான அதை வச்சிருக்கலாம். ஏன் வைக்கல? வைக்க கூடாது. முருகனை நேராக பின்னாடி இருக்கிற முகத்தை பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்ணாடி வைக்கப்பட்டதுதான் ஆறுமுக நாயனாருடைய ரூபம். ஒரு நாளைக்கு முதல் நாளே சொல்லியிருக்கேன், முருகப்பெருமான்ல பெரிய வடிவம் எது? முருகப்பெருமான் வடிவங்களிலேயே பெருசியாது இங்க இருக்கக்கூடிய ஆறுமுக நாயனார் தான். ஆறுமுகங்கிறது இருக்கிறதே பெரிய மூர்த்தி. சிவபெருமான்ல பெரிய மூர்த்தி யாரு? நடராஜா சிவகாமன், அவங்க தான் பெரிய மூர்த்தி. பெருமாளிலே பெரிய மூர்த்தி யாரு? 3 மூர்த்தி, நரசிம்மர், வராகர், ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மூர்த்தியும் பெரிய பெருமாள். மிச்ச பெருமாள் பெரிய பெருமாள் சொல்றதுக்கு இல்லை. பெருமாளிலே ரொம்ப பெரியவர் யாரு அப்படின்னா நரசிம்மர், வராகர், ஹயக்ரீவர் தான் பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி உடையவர்கள். மிச்சதெல்லாம் பெருமாள் தான். அது மாதிரி சிவபெருமான் ரூபத்திலே பெருசு யாரு? சோமாஸ்கந்த மூர்த்தி, நடராஜா சிவகாமி, தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாதீஸ்வரர் பெரிய மூர்த்தி. அது மாதிரி முருகப்பெருமான் மூர்த்திகளிலேயே பெருசு யாரு? இந்த சண்முக பெருமான். சண்முக பெருமானுடைய விளக்கத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவருக்கு மட்டும்தான் மகுடாகமத்துப்படி பூஜை பண்ணலாம். அந்த மகுடாகமத்துடைய சாரம் தான், அதுக்குன்னே ஒரு புஸ்தகத்தை உருவாக்குறது தான் குமார தந்திரம்னுடைய புஸ்தகம், வேத ஆகம புஸ்தகம். அந்த ஆகம முறைப்படி பூஜைகள்லாம் அவருக்கு மட்டும்தான் உலகத்திலேயே 45 குண்டங்கள் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணலாம். திருச்செந்தூர்ல இப்ப பார்த்திருக்கீங்க. வேற எந்த கடவுளுக்கும் 45 குண்டங்கள் கிடையாது. சண்முக பெருமானுக்கு மட்டும்தான், அவருக்கு மட்டுமே உரித்தான. அவங்க அப்பாவுக்கே கிடையாது. அவங்க அப்பாவுக்கே 33 மேல கிடையாது. சண்முக பெருமானுக்கு 45 குண்டங்கள் போன்ற பூஜைகள் வழிபாடுகள் செய்யலாம். 12 காலம் யாகசால பூஜை திருச்செந்தூர்ல கவனிச்சிருப்பீங்க. 12 காலம் வழிபாடு. அப்படி முருகப்பெருமானிலே பெரிய மூர்த்தி சண்முக பெருமான். அப்படிப்பட்ட மூர்த்தி நம்ம கோயில்ல இந்த இடத்துல மயில் வாகனத்தோட இருக்கக்கூடிய அமர்ந்த நிலையில இருந்தா அதுக்கு பேர் என்ன? கல்யாண சுப்பிரமணியம். தம்பதி சபையில தான் வாகனத்தோட உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவருக்கு பேர் என்ன? கல்யாண சுப்பிரமணியம். ஏன் அப்படி இந்த மூர்த்தி நாங்க தேடி பிடிச்சி இந்த மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லி வச்சோம் அப்படின்னா, வரக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான கல்யாண சம்பத்து கொடுக்கும், முருகப்பெருமான் அருள் செய்யும் அப்படிங்கிறதுக்காக தேடி பிடிச்சு உருவாக்கி வச்ச மூர்த்தி. 1998 இந்த முருகன் போட்டோ, இந்த மாதிரி ஒரு முருகன் போட்டோ என்கிட்ட இருந்தது. அந்த போட்டோவை வச்சு போட்டோவை காட்டி இந்த மாதிரி சிலதான் வேணும்னு சொல்லி அடிக்கப்பட்ட முருகன். அப்படி இந்த முருகன் பெருமான் உருவானதோட வரலாறு இது. நம்ம கோயில் மிச்ச கோயில் வரலாறு தெரிஞ்சுக்கிறோம்ல, அங்க போய் படிச்சு கிடிச்சு நம்ம கோயில் வரலாறையும் தெரிஞ்சுக்கணும். இந்த சண்முக பெருமான் இந்த கோயிலுக்கு வரதோடைய முதல் காரணம் தான் இந்த கோயில் கட்டுறதுக்கே காரணம். முருகன் பெருமான் சண்முகம் செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஆரம்பிச்சதோட நேரம் இன்னைக்கு சக்தி திருவிழாவை நீங்க எல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கிற முதல் விஷயம். இப்படி ஒவ்வொரு விக்கிரமும் ஒவ்வொருத்தரும் செஞ்சு நீ சிவபெருமான ஜம்மு பிரதோஷம் பூஜைகள்லாம் நம்ம ஜம்மு பார்த்துக்கிட்டு இருக்கோமே. பழைய காசி விஸ்வநாதர் அபிஷேகம் பண்ணா நானே பாதி மறைச்சிடுவேன். பழைய காசி விஸ்வநாதருக்கு நான் அபிஷேகம் பண்ணேன்னா நானே பாதி மறைச்சிடுவேன், பார்க்கவே முடியாது. நீ இவ்வளவு பெரிய சன்னிதி, இவ்வளவு பெரிய லிங்கம், இவ்வளவு பெரிய அப்பாள், இதெல்லாம் நம்ம கொடுத்தது கதாசக்திநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஓய்வு. நம்ம கேட்டோம், அவங்க சாருக்கு சொல்லி வச்சிருந்தாங்க எனக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டு. அவங்க மூலியமா போனதுதான் அந்த சுவாமி அம்பாள் நாங்க போன நேரத்துல தான் முருகப்பெருமான் வழிவகுத்து முருகப்பெருமான். இப்படி ஒவ்வொருத்தருடைய ஒரு தனிப்பெரும் கருணை, அவங்க இறைவன் மேல வச்சிருக்கக்கூடிய பக்தினாலதான் நமக்கு இந்த மூர்த்திகள்லாம் வந்து.
இத்தனை விக்கிரகங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது பெருமை கிடையாது. இத்தனை விக்கிரகத்துக்கு என்ன பண்ணணும்? பூஜை பண்ணணும். பூஜை பண்றதுக்கு என்ன வேணும்? பொருளாதாரம் வேணும். முதல்ல பொருளாதாரம் இருந்தாலும் பால், தயிர், பூ, எண்ணெய், திரி, தீப்பெட்டி கூட வாங்க முடியும். அதுக்கு அடுத்தபடியே என்ன வேணும்? நமக்கு பக்தி வேணும். இதெல்லாம் இருந்தாதான் அடுத்தடுத்த பூஜைகளை நீங்க தரிசிக்க முடியும். நான் 2 வாரத்தில் முடிச்சிடலாம், பொழுது கூட நான் பண்றேன் போயிடலாங்க. இதை மெனக்கெட்டு எடுத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கும் கிடையாது. இந்த நாள்ல நான் வெளியே 2 இடத்துக்கு பூஜைக்கு போனேன்னா, உங்ககிட்ட பேசுற நேரத்தில் நான் வெளியே 2 கோயிலுக்கு பூஜைக்கு போனேன்னா இது மாதிரி 10 மடங்கு எனக்கு வருமானம் வந்துடும். ஆனா அது பெரிய விஷயம் இல்லை. உருவாக்குறது நம்ம, அதை ரொம்ப பாதுகாக்க வேண்டியது நம்ம தான். நம்மன்னு சொல்றது நான் என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். கோயில் நிர்வாகம் பெரியவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு விடக்கூடாது. நம்மளால முடிஞ்சதை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளும் பண்ணிக்கிட்டே வரும். அப்பதான் கோயில் வளரும். என்னோட பிறந்த நாள், என்னோட கல்யாண நாள், எங்க பையனுக்கு பிறந்த நாள், அன்னைக்குதான் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுவேன், அன்னைக்குதான் அபிஷேகம் கொடுப்பேன்னா அது பக்தி கிடையாது, தன்னலம், சுயநலம் சொல்லக்கூடிய வார்த்தை. என்னைக்கு கோயில விசேஷமோ அன்னைக்கு கோயிலுக்கு வரும், அதுதான் பொதுநலம். நான் அன்னதானத்துக்கு வேணா கொடுத்துறேன், அரிசி வாங்கி கொடுத்துறேன். 100 கிலோ அரிசியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? வெந்துருமா தானா? அதுக்கு தண்ணி வேணும், பாத்திரம் வேணும், அடுப்பு சிலிண்டர் வேணும், சமையல்காரர் வேணும், அவங்க வேலை செய்ய 2 பேர் வேணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மூலதனமும் பணம் வேணும். அண்ணாவுக்கு ஏன் சொல்லணும்? அரிசி வாங்கி எல்லாரும் சொல்லணும். அதை வச்சு மட்டும் எதையும் செய்ய முடியாது. பழமொழி சொல்லுவாங்க, அழகரா சொல்றது சொல்லுவோம், அமுது கொடுவது கஷ்டம். அந்த மாதிரி எல்லாரும் ஒன்றுபட செய்யணும். இப்போ 5வது நோன்பு சொல்லக்கூடிய ஈசான ईश्वर सर्वभूतानां ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो। ओम यं सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे एकलक्ष्मी नमः। ओम यं सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे नमोदये नमः। ओम यं सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे संत्रया ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे इतना जगदाते ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे जगदाते ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे माधवा। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे जगदाते ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे तत्विदात्मा। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे गणपतिसाक्षिणे नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे योगसंकल्पयां विराजमान। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे विराजमान। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे यज्ञमाले नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे यजमानोपाय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे यजमानोपाय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे यज्ञनामये नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे जयसुदाय। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे यजुगे नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे यज्ञाय। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे केवलपदाय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे ज्ञानपदे नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे केवलपदाय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे यमधर्म भूजाय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे यज्ञोपवीते नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे यज्ञरक्षकाय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे यज्ञसाय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे ईशानते अभिजाय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे यज्ञवेदकरण सफलाय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे तत्त्वमतलाय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे तत्त्वोदयकाय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे युगते युगान्तरे नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे युगावतार नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे कर्मभूतराय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे युगावतार नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे क्रियवतार नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे युगमालाधराय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे वटाक्षाक्षिणे नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे योगमार्गात्रे नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे योगाय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे स्वरूपाय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे सुराय नमः। ओम सर्वभूतानां तत्सदात्मका ब्रह्मणे कल्याय नमः।
இப்போ ஐந்தாவது முகம் ஈசானமும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த முகத்திலே அந்த முருகப்பெருமானுடைய பேர் என்ன? அவர் நம்ம உடம்புல என்னவா இருக்காரு? கண்ணா இருக்கு. கவச்சம் போனங்களே முடிஞ்சிருச்சு. அஞ்சாவது நேத்திரம்னு சொல்லக்கூடிய கண். அவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? கண் பார்வை நன்னா இருக்கும். கண்ணு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் குறையும். நமக்கு எப்பயும் ஒளி அப்படிங்கக்கூடிய விஷயத்துல எந்த ஒரு கருதும் பண்ணாம அவர் அனுஷ்டிக்கிட்டே இருப்பார். இந்த ஐந்தாவது குணம் ஈசானோட பேர் வந்து முருகப்பெருமான் நம்ம உடம்புல கண்ணாக இருக்கார். இப்ப அடுத்த முகம் அதோமுகம். இந்த அதோமுகம்ங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு தமிழ்ல உயிரெழுத்து 12, சம்ஸ்கிருதத்துல எத்தனை யாருன்னு தெரியுமா? 11 எழுத்து தான் சம்ஸ்கிருதத்துல வரும். அ அ இ இ உ உ ரு ரு லு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. அவ்வளவுதான். 12வது எழுத்து கிடையாது. அடுத்தபடியா தமிழ்ல ஒரு கா, சம்ஸ்கிருதத்துல 4 கா. க க க க. அடுத்தது சா வந்து தமிழ்ல ஒரே ஒரு சாதம். தமிழ் சம்ஸ்கிருதத்துல ச ச ஜ ஜ. டா தமிழ்ல ஒரே ஒரு தாதான். டா பாட்டி அப்படின்னு டா. சம்ஸ்கிருதத்துல ட ட ட ட. தா தாளம் சொல்லக்கூடிய தா தமிழ்ல ஒன்றுதான், சம்ஸ்கிருதத்துல 4. த த த த. பா பழம் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பா ஒண்ணுதான், சம்ஸ்கிருதத்துல 4. ப ப ப ப. இப்படி அந்த 11 இந்த 20 கூட்டினா எத்தனை வரும்? 31 எழுத்து வரும். இதுக்கப்புறம் ஞ ஞ அப்படிங்கக்கூடிய 2 எழுத்து, ந ந அடுத்த 2 எழுத்து. அதுக்கு அடுத்தபடியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ம ய ர ல வ ஷ ர ஹ ல ஷ. இப்படி இந்த எழுத்தெல்லாம் சேர்ந்து 50 நாமாவளிகள். எத்தனை நாமாவளிகள்? இந்த 50 அகாராந்தி சகாரம்னு சொல்லக்கூடிய மாத்ருகா எழுத்துக்கள். இதுக்கு என்ன பேரு? மாத்ருனா என்ன? தாய் சொல்லும், அம்மான்னு சொல்லக்கூடாது. தாய் எழுத்துன்னா பிறப்பிடம்னு அர்த்தம். தாய்னா என்ன? உலகமே பிறப்பிடம் யாருக்கிட்ட? தாய் கிட்ட. அப்படி இந்த மாத்ருகா எழுத்துக்களுடைய பீஜமும் ஓம் நமச்சிவாயக்கூடிய வார்த்தையும் அது கூட அஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புடைய அங்கங்களும் சேர்ந்ததுதான் இந்த அதோமுகம். இந்த மாத்ருகா அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் புரியணும்னா, கும்பாபிஷேகத்துல சுவாமி ஜீவனை கொண்டு வந்து அந்த சிலையில சேர்த்தும் பொழுது அந்த விக்கிரகங்களை கொண்டு போய் சேர்த்தி அதுக்கப்புறம் தான் கும்பாபிஷேகம் பண்ணுவோம். அப்படி செய்யும் பொழுது மாத்ருகா ஞாசம் ஆங்க மகாமோகினி ஆங்க மகாராஜே ஹீன மகாபுரோதே ஹீன மகாசே ஹீன மகாகேகவர் அப்படின்னு அந்த ஒவ்வொரு ஆ ஆ இ அப்படிங்கிற வார்த்தையினால உடம்பு ஒவ்வொரு இடத்தையும் ஸ்பரிசம் பண்றது. ஸ்பரிசம்னா என்ன? தொடுதல். அந்த மந்திரங்களால கொண்டு அந்த ஜீவ ஞாசத்தை பண்ணின பிறகுதான் உயிரை கொண்டு அதில் சேர்த்து அதுக்கு பிறகுதான் அந்த கனியின் சாமி மேல ஊத்துறோம் கும்பாபிஷேகம். அப்போ அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? மாத்ருகா ஞாசம் அப்படின்னு சொல்றோம். இந்த 50 எழுத்து ஓம் என்ற பிரணவத்துக்கு சேர்ந்த எத்தனை எழுத்தா இருக்கு? 51 எழுத்து.
இந்த 51 எழுத்து தான் மாத்ருகா ஞாசம்னு பேர். அந்த மாத்ருகா ஞாசத்தின் மூலியமா வரக்கூடியதான் இந்த அதோமுக அர்ச்சனை. அப்போ இந்த மாத்ருகா ஞாசம்னா என்ன அர்த்தம்? இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சு நான் சொல்றதுல, நம்மளுடைய பிறப்பு முதல் இறைபாதத்தை அடையும் வரை இருக்கக்கூடிய அனைத்து சகல நலன்களையும் பாவங்களையும் போக்கக்கூடியது அதோ முகம்னு சொல்லக்கூடிய அந்த முகம். அந்த முகம் எப்படி இருக்கும்னு சொன்ன, ரொம்ப உக்கிரமா இருக்கும், தனல் பறிக்கும். அப்படின்னா ஒரு சின்ன குச்சி நெருப்பிட்டு போனா என்ன ஆகும்? பொசிக்கு போயிடும். அது மாதிரி அவர் முன்னாடி நம்ம போய் என்ன ஆகும்? நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விலகி நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் முருகப்பெருமான் நம்ம அருள் செய்வார். இருக்கிற முகங்களே எது சிறப்பு? அதோ முகம்னு சொல்லக்கூடியதுதான் சிறப்பு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு இவ்வளவு விளக்கம். இப்படி ஒவ்வொரு முகத்திலையும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கு. ஆறுமுகம்னு சொல்லிட்டா போகிறது. ஆறுமுகம்னா என்ன, அதை ஏன் அப்படி பெரியவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க, சிவபெருமான் ஏன் சண்முகரை உருவாக்குனாரு, இதுக்கு எல்லாம் நமக்கு தெரியும். இறைவன் செய்யப்பட்டது அத்தனையுமே நாம் மனிதர்களும் ஜீவராசிகளும் இன்புற்று வாழவே. அதை சீர்குலைக்கிறதும் சீரா வச்சுக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. எந்த பொருளும் அளவுக்கு மிஞ்சினா நஞ்சுதான். அந்த மாதிரி நம்மளுடைய தீய எண்ணங்கள், தீய பழக்கங்கள், தீய வார்த்தைகள் எல்லாம் அதிகப்படியாக போகும் பொழுது நம்ம செய்த புண்ணியம் சேர்ந்து அதோட நகர்ந்து போயிடும். முடிந்தவரை புண்ணியத்தை சேர்ப்போம். எல்லோருக்கும் நல்லது பயக்கிறதுக்கே கல்வின்னு ஒரு வார்த்தை. அது மாதிரிதான் வழிபாடு. நேற்றுக்கே சொல்றேன், நான் இன்னைக்கு பூஜை கட்டளை கொடுத்துருக்கேன், என்னோட தான் பூஜை, நான் முன்னாடி இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் என்னைக்குமே வரக்கூடாது. இன்று இப்பொழுது இந்த பூஜைக்கான செலவு ஒன்றை இறைவன் கொடுத்துருக்கிறார், அவ்வளவுதான். பூஜையும் தீபாராதனையும் யாருக்கு? உலகத்துல கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தேவை வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு தான் இறைவன் வழிபாடு. தவிர ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு எந்த வழிபாடு எந்த மந்திரமும் சொல்லல. ஒருத்தர் வீட்டுல கிளம்பியவங்க பண்ணாலும் அந்த புகை எங்க போகுதோ அவங்களுக்குலாம் நல்லதுதான். எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கவே முடியாது. சிவபெருமான் உங்களுக்கு மட்டும்தானா, நான் எப்படி சிவ பூஜை பண்றேன் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். அப்ப அவர் என் வீட்டுல மட்டும்தான் இருக்கிறா, பக்கத்து வீட்டுக்கார சிவ பூஜை பண்ண மாட்டாரா? என்ன மாதிரி ஒரு 3 வரையும் பூஜை பண்ண மாட்டாரா? அப்ப அவங்க வீட்டுல ஒரு போவார்ல, அப்ப எனக்கு மட்டும் நீ நான் தான் பூஜை பண்றேன் என் வீட்டுல, என் வீட்லயே அவர் உட்கார்ந்துருக்கணும்ல. அதற்கு உதாரணம் தான் இன்னைக்கும் நம்ம கூப்பிட்டு இருக்கிற விநாயகர் பெருமான். கஜமுகாசுரனை அவர் வயிற்றுக்குள்ள போனதால்தான் விநாயகர் பெருமான் நமக்கு கிடைச்சாரு. இந்த கதை தெரியுது எல்லாருக்கும். விநாயகர் பெருமான் சிவபெருமான் சிறந்த பக்தி கொண்டு ஆத்மலிங்கத்தை தன் வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்ட கஜமுகாசுரனுக்கு உலகமே சிரித்து நின்று போச்சு. எல்லா தேவர்களும் போய் பிரார்த்தனை பண்ணதுக்கு இணங்க சுவாமியை மீண்டும் அவரை சந்தோஷப்படுத்தி அவரை வெளியே கொண்டு வந்த கஜமுகாசுரன் அழிஞ்சான். விநாயகர் பெருமான் அம்மாவை பிடிச்சி வைக்கிறார். அவங்க உள்ள சண்டை வந்து அந்த முகத்தை விநாயகர் பெருமானுடைய முகத்தை சிவபெருமான் சிதைக்கிறார். சிதைச்ச உடனே அம்மான்னு சொல்றா, ஆனா அவங்களோட வரம் சுவாமிகிட்ட அப்படியே தான் இருக்கு, என்னைக்கும் நீங்க என்னோட இருக்கணுங்கிறது. அப்ப அவர் சுவாமி யோசிக்கிறார், அந்த தலையை வெட்டி இவருக்கு வச்சுட்டு இருக்கும். அப்படிதான் சுவாமி விநாயகர் தன் மகனையே கொண்டு மீண்டும் வரம் கொடுத்தவனுக்காக அந்த முகத்தை தன் கூட வச்சுட்டு விநாயகர் பெருமான். இப்படி சிவபெருமான் பக்திக்கு என்னென்ன பண்ணுவாரு, என்னென்ன பண்ணுவாரு. நான் இப்ப சொல்ல வந்த விஷயத்தை நீங்க உடனே சொல்லிக்கணும். சிவபெருமான் பக்திக்காக எதையும் செய்வார். இன்னைக்கும் முருகப்பெருமான் வேற சிவபெருமான் வேற இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? சூரனை முருகப்பெருமான் மாமரமாக நின்றவரை வேண்டியதற்கு சேவல்படியும் மயிலாக இன்னைக்கும் சூரன் அவர்கிட்டே தான் இருக்காரு. அது யாரோட வரம்? ராவணனுடைய வரம். எனக்கு என்னைக்கும் நீ எங்கிட்ட இருக்கணும் வேண்டிக்கிறதோட விளைவு ராமாவதாரத்தின் ராமபிரானால் உடல்பட்டு மீண்டும் மாயை மகனான காரணாசுரனாக அவதரித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமானை போரிட்டு முருகனுடைய மருவமாக இருக்கக்கூடிய முருகனோட போரிட்டு மீண்டும் முருகப்பெருமானுக்கு வந்து அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ ராவணனுடைய போன ஜென்மத்துடைய வரம் சிவபெருமான் அடுத்த ஜென்மத்துல முருகன் ரூபத்தில் நாம் இங்கே வச்சிருக்கார். எந்த தெய்வமும் யாரையும் கொள்ளுவதும் இல்லை, நிந்திப்பதும் இல்லை. அசுரனாக இருந்தாலும் சரி,
சுவாமி அவர்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை மட்டும்தான் எடுத்துப்பார், நல்லதை அவங்ககிட்டயே கொடுத்து அவர் தனக்குள் வச்சுப்பார். அது மாதிரி இது நாள் வரை நம்ம கிட்ட இருக்க எல்லா கெட்டதும் போகணும். நேற்று வரை நம்ம என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதை இறைவன்கிட்ட மன்னிச்சுன்னு கேட்டுட்டு இன்று முதல் நல்ல எண்ணத்தோடு, நல்ல செயலோடு, நல்ல புத்தியோடு, நல்ல வார்த்தையோடு வாழ்க்கையை இனிதே கொண்டு போனோம் அப்படின்னா இனிமேல் இருக்கக்கூடிய காலம் நமக்கு ரொம்ப நற்பயனை சொல்லி ஆசாசமான அதுவும் ஒரு ஆச்சு. வாயு சாதாரண சகஸ்ராய வருகிறார் ஓம் ஸ்ரீ வெங்கி சோமஸ்ராய சகஸ்ர கோவியார் ஓம் ஸ்ரீ வெங்கி சோமஸ்ராய சௌமஸ்ராய சகல சகல ஓம் ஸ்ரீ வெங்கி சோமஸ்ராய ஓம் ஸ்ரீ வெங்கி சோமஸ்ராய ஓம் ஸ்ரீ வெங்கி சோமஸ்ராய ஓம் ஸ்ரீ வெங்கி இந்திராணி ஆங்கில महाभूत सैनिकाय नमः ओम काम श्री देवी सोमस्कार सोमस्कार महामहिमानाय नमः श्री देवी सोमस्कार सोमस्कार महापासार नमः श्री आईति सोमस्कार सोमस्कार दिव्यास्कार नमः श्री देवी सोमस्कार सोमस्कार ब्रह्मास्कार नमः श्री देवी सोमस्कार सोमस्कार नमः ओम काम श्री देवी सोमस्कार सोमस्कार प्रकुलद्वार नमः श्री देवी सोमस्कार सोमस्कार संगीत गुरुद्वार नमः संपूर्ण
அதிலிருந்து வந்த முருகனுக்கு பேர் என்னன்னு நான் கேட்டீங்கன்னா யாராவது கண்டுபிடிச்சீங்களா? வச்சனம். அவர் நம்ம உடம்புல என்னதான் இருக்காரு? கை கால்களா இருக்கு. அஸ்திரம்னா கை கால்கள் பேரு. ஆயுதங்கள் நம்ம உடம்புக்கு ஆயுதங்கள் எல்லாம். அதனால ஆறாவதா இருக்கக்கூடிய முருகப்பெருமான், ஆறாவது முகமா இருக்கக்கூடியவருக்கு பேரு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம உடம்புல என்ன அங்கமா இருக்காருன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லோரும் இதை மனசுல ஞாபகம் வச்சுட்டு நமக்கு முருகப்பெருமான் என்னென்ன அருளை செய்கிறார் என்பதை மனதாக நினைத்து வேண்டிக் கொண்டு அவரவர் வாழ்க்கையின் தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். இப்பொழுது பூஜை தீபாராதனை நாளானிக்கு சண்முகார்த்திக்கு பேர் கொடுத்தவங்க என்னென்ன வாங்கி தரீங்களோ அவங்கெல்லாம் இந்த பேர் போன் நம்பர் கொடுத்துருங்க. அன்னைக்கு முருகப்பெருமான அலங்காரத்துக்கு மாலை யாராவது உபயோகப்படுங்க. அதனால இதெல்லாம் பூஜை முடிஞ்சு ஊதி வாங்கணும் அதை சொல்லிட்டு போங்க. முக்கியம் நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. 36 ரூபாய் சக்தி பாராயணம் பண்ணணும், பண்ணி பூஜை ஆகணும். அதனால சீக்கிரம் வந்தா சீக்கிரம் வெளியே போகலாம். லேட்டா வந்தா டிஃபன் செய்ய வேண்டாம். பார்த்துக்கோங்க. அரகணம் பார்வதி பதையே
कारुण्यमिदत्यं सभेयं दूरमद्रुभोनन्तु भीतादिन्द्राग्निकृतान्तद्विशाखे तन्नो देवानुमदन्दैक्यं पश्चात् परस्तादभयन्नास्तो राजाधिराजाय प्रसख्य स्वाहिनेः नमो वयद्भिः श्रवणाय ब्रह्महे समे कामाय निक्षुं कामेश्वरीः श्रवणो दधातु कुबेराय विश्रवणाय महाराजाय महावायस्वात्मके ब्रह्ममोक्तदेव प्रजापतिः प्रजया संविधानः प्रमुञ्जमाना भुवनश्रेदा गान्धत्यजमानाय देवाः नित्यं जालदेन सन्देवं वहन्तकेतवः विषये विश्वाय सूर्यं चन्द्रमामनसा जातः सख्यो सूर्यो जायन्ता एतं गृह्णन्यगेदभेषावर्यभेषजेः यज्ञेन यज्ञवयकन्ददेवाः धर्माणि प्रथमान्यासन्देहनाकमहिमानस्ते प्रभोमे नाभ्यासन्देवाः योगाङ्गुद्भं वेद प्रवाहस्मान् भवति चन्द्रमावाङ्गुर्गोहे प्रवाहस्मान् भवति एवं वेद आयुधनवान् भवति अग्निर्वा अपामायतनम् नक्षत्राणि वा अपामायतनम् आयुर्वा अपामायतनम् पर्जन्यो वा अपामायतनम् संवत्सरो वा अपामायतनम् यः संवत्सरस्यायतनं वेद आपो वै संवत्सरस्यायतनम् योष्टुनामं प्रतिष्ठितां वेद अग्निमीहिले पुरोहितम् गोदाहारमधराणम् हरि ओम अग्नहाय दिविदये गृणानाभ्यदादये सन्नो देवी नमृड्डयाभो भवन्तु मीदये अजो दर्शपूर्णमासव्याहाद्यास्यामः अन्यमामनीयं वृणीय नगरस्य योर्नमग्निं प्रलयति पुरमेकाक्षरं ब्रह्मा व्यक्ताव्यक्तं सनातनम् ओम ब्रह्मण्याय नमः सांगोपांगमन्त्रपुष्प ध्यान भावागणानि चतुर्वेदे श्रौतसूक्त वाराजनानि समर्पयामि चत्रधाम रचनान्तुलिकानि समस्त राजोपचार भक्तोपचार देवोपचार पूजां समर्पयामि हर हर नमः पार्वती पदये हर हर महादेव ராஜகம்பீர நாடாடும்
ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே வாழ்வுகள் விழாது பெய்க மணிவளம் சுழற்ற மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடா உயிர்கள் வாழ்க வரை அறங்கள் ஓங்குக நட்டமும் பெண்களுக்கு மென்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வெற்றிவேல் பதயே ஹர ஹர மகாதேவா பாராயணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.